ஹாய் ஹலோ அனைவருக்கும் இனிய ஈஸ்டர் பெருவிழா நல்வாழ்த்துக்கள். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே. ஈஸ்டருக்கு நாள் நைட்டு சர்ச்சில் சூப்பரான ஒரு மாஸ் வைப்பாங்க. அதுக்கு நாங்கள் அழகாக ரெடியாகி சூப்பராக வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் உட்காந்துருக்காங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் காலையில் மாஸ் போனாலும் நைட் மாஸ் போய் பாருங்கள், அதுதான் மாஸாக இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம கிறிஸ்மஸ் மாதிரி நம்ம ஈஸ்டரை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். நீங்கள் என்ன தான் நீங்கள் காலையில் மாஸ் போனாலும் நைட்டு இந்த மாதிரி இவ்வளோ அழகாக தத்ரூபமாக இயேசுவோட உயிர்த்திறப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக நீங்கள் பார்க்கலாம். இத்தனை நாளாக நைட்டு போகாதவங்க இனிமேல் வர ஈஸ்டருக்கு நைட்டு போய் பாருங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்கும். என்ன தான் நீங்கள் காலையில் போனாலும் நைட்டு போனீங்கன்னா, நம்ம 40 டேஸ் லென்த் டேஸில் இருந்திருப்போம். அந்த ஈஸ்டர் அன்னைக்கு எல்லோரும் அழகான பட்டு சேலைகள், அழகான மல்லிகைப்பூ, சூப்பரான ஒரு ஃப்ரெஷ்ஷாக எல்லோரும் பார்ப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தோட ஃபேஸ்லேயும் ஏசப்பா வந்து பிறந்தப்போ கிறிஸ்மஸ் அப்போ என்ன ஒரு ஹாப்பி இருக்குமோ அந்த மாதிரி ஈஸ்டருக்கும் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு எல்லாத்தோட ஃபேஸ்லேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து நைட் மாஸ் அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நாங்களும் அந்த மாதிரி தான் நைட் மாஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரஷ் பார்த்தீங்களா. வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டு ஏசப்பாக்கு அழகாக பூவெல்லாம் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணி கேண்டில் எல்லாம் ஏற்றி வச்சு நாங்கள் இந்த வருஷம் ரொம்ப நல்லபடியாக இருக்கணும்னு ஏசப்பாவை வேண்டிக்கிட்டோம். அதே மாதிரி நீங்களும் வேண்டியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஈஸ்டர் அன்னைக்கு எல்லோரும் சமைக்கிற மாதிரி தான் சிக்கன். நம்ம வந்து நான்வெஜ் எடுத்தாவே நமக்கு கையெல்லாம் பரபரன்னு ஆகி சீக்கிரமாக சமையல் முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் அன்றைக்கும் சமையல் முடிஞ்சிச்சு. சீக்கிரமாக எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு, ஓகே நம்ம வந்து என்ன ஃபெஸ்டிவல்னாலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வீட்டுக்கு போகிறது தானே வழக்கம். அதே மாதிரி தான் நாங்கள் ஒருத்தங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்கேன்னா அது உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன். அது எங்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.